மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் கே அருள் அவர்கள் சிறப்புரையார். அடுத்தபடியாக அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மாநில செயலாளர் வானம் காமராஜர் அண்ணன் PK சார் அவர்களை அனுமதிக்கப்படுகிறார். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது காமராஜர் முதுகுல தட்டி கொடுத்துட்டு அந்த கல்லுகளை தரும்போது மறியல் போடுறாங்க காங்கிரஸ் காரங்க. அப்போ நான் போய் காமராஜர் கேட்க போனேன். எனக்கு இப்போ 68 வயசு. உண்மை 18 பேர் நடந்தே போனோம். ஓட்டேரியிலிருந்து நடந்தே போனோம். அவர் அந்த இட்டு போனது பின்னர் அறிவியல் அவருக்கு குழந்தைகளை போய் கூப்பிட்டு வந்த படிச்சுட்டு அரசியல் வாங்க வெளியில் போங்க அப்படின்னாரு. அப்புறம் கதிரவன் அவருடைய பேரை வந்து பார்த்து சந்தோஷமாக சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார். அந்த மாணவன் தன்னுடைய கட்டி கொடுத்துற ஒரு நிலையில் தான் இன்றைக்கி அவர் மாமன்ற உறுப்பினராக வந்து பணியாற்றி நேர்மையான முறையில் பணியாற்றி செய்கிறார். அது சிறப்பு வாய்ந்த இந்த பிறந்த நாள் விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் நம்முடைய மாநில தலைவர் நிறுவனர் மதிப்புக்கும் போடுவதற்கு உரிய வல்லையார் அவர்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி மற்றும் நம்முடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி பிறந்த நாள் காலம் நம்முடைய மாநில பொருளாளர் செந்தில் முருகன் அவர்கள் பல ஆண்டு காலம் நாம் வணங்கும் தெய்வங்களின் வாயிலாக ஒவ்வொருவரும் அவரை இறைவன் 100 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான பணி நம்முடைய இயக்கத்திற்கு பணியாற்றிட அவருக்கு வாழ்த்து கூறுகள் மனதானே என்று சொல்லி உடல்நிலை சற்று துரமுள்ள கடந்த 10 நாட்களாக இருமல் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் சற்று என்னுடைய பேச்சினை எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் தலைவர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக எடுத்து வைத்தார். வழக்கறிஞர்களை பற்றி தெளிவாக சொன்னார். உண்மையிலேயே இந்த வழக்கறிஞர்கள் படித்த படிப்பிற்கு மரியாதை கொடுத்து ஒரு இயக்கத்தை வளர்த்து எடுக்கலாம். ஆனால் குறுக்கு வழியில் பணத்தை தேடும் நிலை ஏற்படும் பொழுது எத்தனை வழக்கறிஞர்கள் இன்றைக்கு சிறைக்கின்றது பாருங்கள். நான் என்னுடைய மனைவி சார்ந்த ஒரு வழக்கிற்காக ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை கொடுத்துவிட்டு எங்களுடைய மனைவியின் சொத்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் சொத்து, 60 ஏக்கர் நிலம் இன்றும் கொடுமையில் இருக்கிறது. ஆனால் அதில் வருகிறார்கள் வழக்கறிஞர்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு வழக்கறிஞர் வருகிறார், அவருக்கு ஒரு வழக்கை கொடுக்கிறார், அதற்காக அவருக்கு பதில் ஓடிப்பார். இப்படி வழக்கறிஞர்கள் தரம் தாழ்ந்து இன்றைக்கு இருக்கிறார்கள். மகாதேவன் என்கிற ஒரு நீதியரசர் தமிழகத்திலே இருந்து உயர்நீதிமன்றத்திலே நல்ல வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் இருந்து பிறகு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக அவர் பதவியேற்கும் பொழுது இதுவரையில் எந்த ஒரு நீதி அரசரும் தமிழகத்தில் இருந்து போனவர்கள் தமிழில் திருக்குறளை மேற்காட்டி அந்த குறளுக்கு விளக்கம் சொல்லி பொறுப்பேற்ற வரலாறு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நீதி அரசர் இவருக்கு பொறுப்பை அந்த நீதியின் குரலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் எழுதிய அந்த 2 வரிகளில் மேற்கோள் காட்டி அந்த வழக்கு அமர்ந்திருந்த அத்தனை நீதி அரசர்களும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களெல்லாம் வாயடைத்து போனார். தமிழிலே உடனடியாக அதில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழிபெயர்த்து சொன்னார்கள். அதை கேட்கும் பொழுது உண்மையிலே நாம் தமிழ் சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைந்தது என்று சொல்லி அதுபோல்